கோதுமை தவிடு, உளுந்த குரணை, அப்புறம் மக்காசோளம் மாவு. இதை ஆட்டுக்கு ஒரு 100 கிராம் 75 கிராம் கணக்கில் ஒரு நாளைக்கு ஒரு 40 கிலோ மதியம் ஊற வச்சுருவோம். சாயங்காலம் ஒரு 400 லிட்டர் தண்ணி எடுத்து தொட்டி மாதிரி எல்லாத்துலையும் ஊற்றி குடிக்க வச்சுருவோம். அவ்வளோதான். 2 வேளை பசுந்தீவனம், 1 வேளை தண்ணி, அவ்வளோதான். எப்படின்னா நம்ம ஒரு அர்ப்பணிப்போட இருக்கணுங்க. அர்ப்பணிப்போட வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டுப்போனா லாபகரமான தொழில் தான். ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறாங்க? இப்போ நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போதுங்க ஊருக்கு ஒரு சிக்கன் கடை இருக்கும், ஒரு மட்டன் கடை இருக்கும், ஒரு புளிய மரத்துக்கடி ஒரு மட்டன் கடை இருக்கும். அது ஊர்ல ஒதுக்குப்புறத்துல ஒரு சிக்கன் கடை இருக்கும். இன்னைக்கு வீதிக்கு 2 சிக்கன் கடை இருக்குது. மல்லிகை கடையை விட அதிகமா சிக்கன் கடை இருக்குது. இன்னைக்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறது ரேஷியோ அதிகமாயிருச்சு. நாள் கிழமை கிடையாது. அன்னைக்கெல்லாம் புரட்டாசி, ஐப்பசி, மார்கழியில சாப்பிட மாட்டாங்க. உள்ளூர்ல நோம்பி இது போட்டா சாப்பிட. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. நைட்டு போறாங்க, 7 மணிக்கு போய் 1/2 கிலோ சிக்கன் எடுக்கிறாங்க, வெங்காயம் மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிடுறாங்க. குழந்தைகளுக்கு அதான் பிடிக்குது. ஈட்டிங் பர்பஸ் அதிகமாயிருச்சு. நான்வெஜ் ஈட்டிங் பர்பஸ் அதிகம்.